வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நிறைய நட்புகள் நம்முடைய அந்த லேடீஸ் ஸ்கேல் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதை தான் இந்த வீடியோவில் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேல் தான் அந்த ஸ்கேலு. இதில் எல் ஸ்கேல் இதிலே இருக்கும். இது எல் ஸ்கேலு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெரிய ரவுண்டு பார்த்தா ஒரு கையினுடைய ஆம்கோல் கட் பண்ணும்போது கையினுடைய பேக் பகுதி இந்த பெரிய ரவுண்டில் பெரிய ரவுண்டில் கையினுடைய பேக் பகுதியை கட் பண்ணலாம். அதே இது ஃப்ரண்டினுடைய கவர் தட்டு கட் பண்ணும்போது இதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய உள்பக்கம் இருக்கக்கூடியது ஃப்ரண்டினுடைய கவர் தட்டு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, நெக்கு டீப்பாக இருந்தாலும் நல்லா ரவுண்ட் இருந்தாலும் எல்லா வகையான இதுக்குமே இதை பயன்படுத்தலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, ஹைநெக் ப்ளவுஸு, எல்லா விதமான ஷேப்புகளுக்குமே இது கரெக்டாக நம்ம இந்த ஒரு ஸ்கேல் வச்சு பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கேல் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிற டெமோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் பூரா போடுவோம். இடுப்பு லைனு, ஆம்கோல் லைன் இதெல்லாம் போடும்போது இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு இந்த ஸ்கேல்லே எல் ஷேப் இருக்கும். எல் ஷேப் மாதிரி இருக்கும். இது எப்படி நீங்கள் கரெக்டாக இந்த கார்னரில் எல் ஷேப் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் கோடு கரெக்டாக வந்துடும். நம்ம அப்படி தான் இந்த ஸ்ட்ரெயிட் கோடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். அப்போ இந்த லைன் ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் இல்லை ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போகிற அந்த ஸ்கேல் அப்படி எல் ஸ்கேல் வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் உங்களுக்கு கரெக்டாக அந்த இது வரணும்னா அந்த எள்ளு வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்ட் போடும்போது இந்த ஆம்கோலுடைய உயரத்தை அளந்துக்கோங்க. இதை அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்ட் போடுறதுக்கு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ரவுண்ட் பக்கம் இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த பேக்கினுடைய ரவுண்டு இப்படி போட்டுக்கலாம். நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்தினுடைய அளவு, பேக் கழுத்து வெட்டும்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த குறுக்கு லைன் இப்படி போட்டுக்கலாம். அப்படியே அதே ரவுண்டை நீங்கள் இந்த இருக்கு இல்லையா, இப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கழுத்தினுடைய ரவுண்டு இப்படி போட்டுக்கலாம். இப்போ இதே உங்களுக்கு ரவுண்டு சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரவுண்டுடைய அளவு சிறுசாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இதவே இப்படி கீழே இறக்கிட்டு இப்போ இந்த கார்னர் மட்டும் லைட்டாக வச்சிங்க அப்படின்னா சின்ன ரவுண்டாகவும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் பயன்படுத்தக்கூடிய முறை பேக் தட்டு வெட்டும்போது ஸ்ட்ரெயிட் லைன், கழுத்து ரவுண்டு, அதேமாதிரி ஃப்ரண்ட் ரவுண்டு. இந்த ஃப்ரண்ட் ரவுண்டு நீங்கள் போடும்போது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி போட்டுட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனும் இப்படி எடுத்துகிட்டு இப்போ இந்த ரவுண்டு உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். ரவுண்டு ரொம்ப டீப்பாக இல்லாமல் வேணும்னா இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுவே ரவுண்டு டீப்பாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் கீழே அப்படி இறக்கிட்டு சிம்பிளாக இந்த ரவுண்டு அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைனாலும் அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ இந்த ரவுண்டு ஷேப் எவ்வளோ சின்னதாக வேணால் கூட சின்னதாக அப்படி எடுத்துக்கலாம். இதே இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரவுண்டு சின்ன ரவுண்டாக வந்துடும். அப்படி எந்த அளவுக்கு தேவைனாலுமே இதை நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் பயன்படுத்துகிறது ரவுண்டு, ஆம்கோலினுடைய ரவுண்டு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த டாட் பாயிண்ட் வரும். நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே போட்டிருப்பீங்க. இப்போ டாட்னுடைய இந்த எஜ்ஜு அதில் இதை வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடிய ரவுண்ட் ஷேப் இப்படி கரெக்டாக வந்துடும். ஒரே ஸ்கேலில் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ கை கட் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் போட்டிருப்பீங்க. இப்போ ஆம்கோலினுடைய இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஆம்கோலினுடைய இந்த ஷேப் எடுக்கிறதுல தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்கு இந்த ஸ்கேலில் இந்த பெரிய ரவுண்டாக இருக்கிற பகுதியை நீங்கள் இப்படி வச்சுட்டு ஆம்கோலினுடைய எண்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச் எப்போவுமே தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கை ஷேப் நல்லாயிருக்கும். தேவையான அளவு நீங்கள் ஆம்கோல் எந்த ஆம்கோல்னாலும் வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு கை கட் பண்ணும்போது இந்த ஸ்கேலை நீங்கள் இப்படி இந்த ரவுண்டுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு தள்ளி இருக்கிற பகுதியில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்போ ஆம்கோலினுடைய பேக்கு இது அப்படியே ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லா அளவுக்குமே செட் ஆகும். இப்போ பேக் போட்டாச்சு.
இப்போ ஃப்ரண்ட்டு போடும்போது இந்த ஸ்கேலினுடைய இந்த உள் பகுதியில் வந்து இதை அப்படியே எடுத்து அந்த பேக் வச்ச இடத்துலையே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டினுடைய கவார் தட்டு வெட்டுறதுக்கு வந்து இதில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டினுடைய கவார் தட்டு வந்துடும். இதை கை கட் பண்ணும்போது இப்படியே கட் பண்ணிடலாம். ஸ்கேல் வந்து இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். இந்த கைக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸுகளெல்லாம் இந்த ஸ்கேலில் வந்து கட் பண்ணும்போது அந்த கரெக்டான அளவீடுக்குள்ளே அது கரெக்டாக கொண்டு போயிடும். அதே மார்க்கில் நீங்கள் கட் பண்ணிடலாம் அப்படியே. இப்போ இந்த கை ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு இது மாதிரி எல்லா அளவுகளுக்குமே இந்த ஸ்கேலை பயன்படுத்தக்கூடிய முறை வந்து இது தான். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்கேல் பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்குமே டோட்டலாக வந்து இந்த ஒரு ஸ்கேல் இருந்தாலே நீங்கள் இதை வச்சு எல்லா வேலையுமே பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.